2019 முதல் 2024 வரை வாபஸ் பெறப்பட்ட வழக்குகளின் மொத்த எண்ணிக்கை 102. இவற்றில் 65 மீண்டும் தொடரப்பட உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை கூறினார். තටම ගැටලු තියෙන බැරෑරුම් නඩු නැවත පවරල නෑගරු අගමැත්තුමේනි. ඔබතුමේට පැහැදිලි කරන්න පුළුවන්ද මේ සභාවත් ඉන්නවා සමහරයි. මේ සභාවත් ඒ සමහර සක්කාරව ඉන්නවා කෙටි කරන්න අපි නලින් බැතුම හොඳට දන්නවා අමතුම හොඳට දන්නවා එතුමත් ඒ පිළිබඳ අවබෝධයක් තියෙනවා. ඒ බරපතල දූෂණ හා සම්බන්ධ බරපතල වැරදි හා සම්බන්ධ නඩු ඒවා නැවත නොපැවරීමට හේතුව ගැන ඔබතුමේට පැහැදිලි කරන්න පුළුවන්ද? ඒ එක නඩුවේ එක නඩුව ඇයි නොපැවරුවේ නැවත කියලා පැහැදිලි කරන්න පුළුවන්? ගරු අග්‍රාමාත්‍යතුමිය. ගරු කතානායකතුමනි, නඩු 102ක් තියෙනවා. ඒ 102 පිළිබඳව විස්තර මට නෑ. එතුමාගේ ප්‍රශ්නය අහලා තිබ්බේ නඩු කීයක් නැවත පවරනවද කියන එක. ඒකට තමයි මම පිළිතුර සපයාගෙන තියෙන්නේ. ඒ 102කින් 65ක් මේ වෙනකොට නැවත පවරා තියෙනවා. තව 3ක් සලකා බලමින් සිටින්නේ. මම හිතන්නේ මේ කාලය තුල විමර්ශනය වෙන නඩු දිහා බැලුවොත් නැවත අත්අඩංගුවට ගන්න නඩු ක්‍රියාවලිය ගැන යම් අදහසක් තියෙනවා නම් කාවවත් ආරක්ෂා කරන්නේ නැහැ කියන එක ඉතාමත්ම පැහැදිලි. මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න සහ මේ පාර්ලිමේන්තුවේ හිටපු බොහෝ බලවත් අයට එරෙහිව ක්‍රියාමාර්ග නැවත ක්‍රියාත්මක වෙමින් තියෙන්නේ. 2019 முதல் 2024 வரை வாபஸ் பெறப்பட்ட வழக்குகளின் மொத்த எண்ணிக்கை 102. அவற்றில் 34 வழக்குகள் மீண்டும் தொடர வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டது. மேலும் 3 வழக்குகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 15 அல்லது 20 ஆண்டுகள் பழமையான வழக்குகளை மீண்டும் விசாரித்தே தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு சிறிது நேரம் எடுக்கும். வழக்குகளை தேர்ந்தெடுத்து மீள தொடுக்கவில்லை. வழக்குகளில் கிடைக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம். அரசாங்கம் யாரையும் எந்த வகையிலும் பாதுகாக்கவில்லை. அரசாங்கம் நீதித்துறை செயல்முறையை முறையாக நடத்தும் போது கடந்த அரசாங்கங்களில் ஒருவரையொருவர் பாதுகாத்தவர்கள் இன்று எங்களிடம் கேட்கும் இவ்வாறான கேள்விகள் நகைச்சுவையாக உள்ளது என்றார். யார் என்ன கூறினாலும் கல்வி முறையில் ஏற்படுத்தப்பட உள்ள மாற்றங்களை எவராலும் அளிக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனை, தலாவ, நொச்சியாகம, மகாவிலட்சிய, பதவிய, கெபிதிகொல்லாவ, மிகிந்தலை, ரம்பேவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அனர்த்தங்களினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடுகள் வழங்கும் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை ராஜாங்கனை வெவே விகாரைக்கு அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர், මීට අවුරුදු 3කට 4කට කලින් අපේ ආර්ථිකය ඇතිවෙච්ච කඩා වැටීම, බිඳ වැටීම, අර්බුදය හේතු කොටගෙන විශාල ලෙස අපේ රටේ ජනතාව පීඩාවට පත් වුණා. ඒ නිසාම අපේ ජනතාව මොකද කරේ? ලංකා ඉතිහාසයේ පළමු වතාවට ජනතාව පාරට ඇවිල්ලා උද්ඝෝෂණය කරලා ඒ ව්‍යසනයට වගකිය යුතු පාලක කණ්ඩායම් පළවැහැරි. ඒක ඉතා වැදගත් අපේ රටේ දේශපාලන හැරවුම. පසුගිය ජනාධිපතිවරණයේදී සහ මහමැතිවරණයේදී මේ ගම්වල ජනතාව පෙරට ඇවිල්ලා ඒ පැරණි දේශපාලන පරාජයට පත් කරලා අපිව තමුන්නාන්සලා විසින් තෝරගත්තා. ඒ නිසා අපි ආණ්ඩුවක් හැටියට බාර අරන් තිබෙන්නේ තමුන්නාන්සලා අපිට ඡන්දෙ දෙනකොට දීපු ජනවරම ඒ අපේක්ෂාව ඒ බලාපොරොත්තු ඉටු කිරීම තමයි අපේ වගකීම කියලා අපි කල්පනා කරනවා. ஆட்சியாளர்களின் தவறான பொருளாதார கொள்கைகளால் தான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள நேர்ந்தது. அதன் பின்னர் எம் மீது நம்பிக்கை வைத்து எம்மிடம் ஆட்சியை கையளித்துள்ளீர்கள். எவ்வாறாயினும் எம்மால் இன்னும் முழுமையாக பொருளாதார நெருக்கடிகள் தீர்க்கப்படவில்லை. எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்த நாட்டை வழங்கும் பொறுப்பு எம்மிடம் உள்ளது. அது பொருளாதார ஸ்திரத்தன்மையிலேயே தங்கியுள்ளது. நாடொன்று பொருளாதார ரீதியில் பலம் மிக்கதாக காணப்படுமானால் ஏனைய அனைத்து துறைகளும் அபிவிருத்தி அடையும். அந்த வகையில் நாம் படிப்படியாக பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு அனைத்து துறைகளிலும் நேர்மையான முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலேயே டித்வா புயல் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி சென்றுள்ளது. உலக வங்கியின் மதிப்பீட்டிற்கமைய 4.1 பில்லியன் இழப்பீடுகள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இழந்து கொண்டிருந்த பொருளாதாரத்திற்கு பாரிய ஒரு தாக்கமாகும். அதற்காக பாதிக்கப்பட்ட மக்களை கைவிடுவதற்கு அரசாங்கத்திற்கு எவ்வித உரிமையும் இல்லை.
எனவேதான் அந்த மக்கள் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு பல்வேறு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். இதற்காக 50,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. உட்கட்டமைப்பு, விவசாயம் என அனைத்து பாதிப்புகளுக்கும் இழப்பீடுகள் வழங்கப்படுகின்றன. புயல் காரணமாக சுமார் 6,000 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. அது மாத்திரமின்றி முழுமையாக சேதமடையாவிட்டாலும் மீண்டும் குடியேற முடியாத சுமார் 17,000 வீடுகள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை தொடர்பில் இன்னும் இறுதி அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. அந்த வகையில் புதிதாக 20,000 தொடக்கம் 25,000 புதிய வீடுகளை நிர்மாணிக்க வேண்டியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இவை தவிர மேலும் 31,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தனிவீட்டு திட்டத்தின் கீழ் 10,000 வீடுகள் நிர்மாணிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2009இல் யுத்தம் நிறைவடைந்தாலும் இன்றும் தற்காலிக முகாம்களில் வாழும் மக்கள் உள்ளனர். இவ்வாறான மக்களுக்காக 2,500 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட மக்களுக்கு இந்திய வீட்டு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இவ்வாறு 31,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டிருந்த நிலையிலேயே மேலும் 25,000 வீடுகளை நிர்மாணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதாரண குடியிருப்புகளை அமைத்துக் கொடுப்பது எமது நோக்கமல்ல. அவர்களை பாதுகாப்பாக மீள்குடியேற்றுவதே எமது நோக்கமாகும். எனவேதான் அந்த மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டது. ஏனைய பாதிப்புகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பாதிப்புகள் குறைவாக இருந்தாலும் இந்த 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இவை மாத்திரமின்றி மக்களின் வாழ்க்கை நிலைமையை கட்டியெழுப்புவதற்கு பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி வழங்கப்பட வேண்டும். அதற்கமையவே தற்போது கல்வி மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்று பிள்ளைகள் பாடசாலை செல்வது அவர்களது குடும்பங்களுக்கு சுமையாக உள்ளது. அந்த நிலைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். சர்வதேசத்துடன் மோதக்கூடிய கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். யார் என்ன கூறினாலும் கல்வி முறையில் ஏற்படுத்த உள்ள மாற்றங்களை எவராலும் அழிக்க முடியாது. நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என்றார். එනිසා අලුතෙන් ගෙවල් 20,000ක් 25,000ක් විතර අපි හදන්න වෙනවා. වැඩක් රටක. ඒ විතරක් නෙවෙයි. අපි මේ 2026 අයවැලේකනින් තවත් ගෙවල් 31,000ක් විතර හදන්න දාලා තියෙන සල්ලි. අපේ අර එක නිවසක් කියන ව්‍යාපෘතින නිවාස අධිකාරියෙන් ඒක අපි ගෙවල් 10,000ක් හදනවා නේද? ගමක අසරණ ගෙයක් හදාගන්න බැරි කෙනෙක් තෝරලා ගමේ අයගේ උදව්ව අයිතිව අපි එහෙම ගෙවල් 10,000ක් හදන්න සැලසුම් හදලා දෙනවා. මම හිතන්නේ දැන්ටමත් නම් කරගෙන තියෙන්නේ. ලෝක බැංකුව වාර්තාවක් ඉදිරිපත් කළ තියෙන මේ ව්‍යසනයේ ප්‍රමාණය ඩොලර් බිලියන 4.1ක් කියලා. රුපියල් වලින් ගත්තොත් ආසන්න වශයෙන් ගත්තොත් කෝටි 100 ඒවා 1,300ක් බිලියන 1,300ක වගේ විනාශයක් මේකෙන් සිද්ධ වුණු බව දැන්ට වාර්තා කරලා තිබෙනවා. නැවත මේක ගොඩනගන්න ඕනකම තිබෙනවා. අපි අපේක්ෂාව මොකක්ද? නැවත එම ජනතාවට තමන්ගේ ආර්ථික ක්‍රියාකාරකම් වේගෙන් එන්න ඕන. අපි රුපියල් කෝටි 50,000ක් වෙන් කළා තියෙන මේ අවුරුද්දට. ලංකා ඉතිහාසයේ කවදාවත් මෙවැනි ව්‍යසනයකට මෙවැනි විසල් මුදල්. இதே நேரம் கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட உள்ளமை பொருத்தமான அரசியல் நடவடிக்கையாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்த அவர், நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் 3 எம்பிக்களும் வாக்களிப்பார்கள். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பக்கம் நிற்கின்றனர் எனில் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். அதேவேளை எமது நாட்டுக்கு பொருத்தமானதொரு கல்வி மறுசீரமைப்பே அவசியம். எமது ஆட்சியின் கீழ் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் புதிய கல்வி சீர்திருத்த கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள பௌத்த சமய பாடத்தொகுப்பில் தர்ம சக்கரத்திற்கு பதிலாக அசோக சக்கரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர், දැන් බලන්ද මේ ආගම් හා සාරධර්ම අධ්‍යාපනය බුද්ධ ධර්මය පිළිබඳව උතුමියන්ලා මේ ධර්ම චක්‍රය කියලා ඇතුල් කරලා තියෙන අශෝක චක්‍රය. ඔව් නෑ මේ පැහැදිලි. ඉතාමත්ම පැහැදිලි. මේ මම මේ සාක්ෂි සහිතව ඉදිරිපත් කරන්නේ විශේෂයෙන්ම මේ ධර්ම චක්‍රය වෙනුවට අශෝක චක්‍රය ඇතුළත් කිරීම ඒක බරපතල ගැටලුවක්. பௌத்த சமய பாடமாதிரியில் தர்ம சக்கரத்திற்கு பதிலாக அசோக சக்கரம் பயன்படுத்தப்பட்டுள்ளமை பாரிய பிழை. இது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். குறித்த மாதிரியில் போடப்பட்டிருப்பது தர்ம சக்கரம் அல்ல. இந்த விடயம் குறித்த ஆவணங்களை ஆதாரத்துடன் சபையில் சமர்ப்பிக்கின்றேன். இந்த விடயத்தை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார்.
தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் கடும் நடைமுறைகளால் நாட்டில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என மருந்தக உரிமையாளர்களின் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் தகுதி வாய்ந்த முழுநேர மருந்தாளர்களை பணிக்கமர்த்த முடியாததால் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு முதல் மருந்தகங்கள் திறந்திருக்கும் நேரங்களில் தகுதி வாய்ந்த மருந்தாளர்கள் பணிக்கமர்த்தப்பட வேண்டும் என சட்ட நடைமுறையை தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு கண்டிப்பாக அமுல்படுத்த முடிவு செய்துள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனால் 2026ஆம் ஆண்டுக்கு குறித்த நடைமுறையை செயற்படுத்த முடியாத மருந்தகங்களின் உரிமையாளர்கள் தங்களின் மருந்தக அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் இதுவரை 4803 மருந்தகங்கள் இருப்பதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 2026ஆம் ஆண்டுக்கான 2254 மருந்தகங்களின் அனுமதி பத்திரங்களே புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பதற்கான காலம் பிப்ரவரி 28ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. ஆனால் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் இந்த கண்டிப்பான நடைமுறையானது அசாதாரணம் என அகில இலங்கை மருந்தக உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. தன்னை திடீரென கைது செய்ததன் காரணமாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியையும் கவலையையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்ததாக முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கம்பஹா நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். என்னை திடீரென கைது செய்தது தொடர்பாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி கவலையை என்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இருந்தாலும் இன்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன். அதிலிருந்து என்னுடைய மக்கள் அவர்களும் விடுவிக்கப்பட்டு எனக்கு தங்களுடைய உணர்வுகளை பல வகையிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த மக்களுக்கு நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் பல காரணங்களுக்காக. நுவர்லியா கிரெகரி வாவியில் விபத்துக்குள்ளான விமானம் பல்வேறு சிரமத்திற்கு மத்தியில் 2வது நாளான நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியளவில் மீட்கப்பட்டது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான அதி உயர் தொழில்நுட்பம் கூடிய பாரந்தூக்கி வாகனங்கள் மூலம் கரைக்கு இழுத்து தூக்கி எடுக்கப்பட்டது. எனினும் மீட்பு பணியின் போதும் விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலும் குறித்த விமானம் கடுமையாக சேதமடைந்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அதிகாரிகள் மேற்கொண்ட பரிசோதனையின் பின்னர் நுவரெலியா போலீஸ் உயிர்காப்பாளர்கள், விமானப்படை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் மற்றும் கிரெகரி வாவி படகு சவாரி வீரர்கள் ஆகியோர் இணைந்து வாவியில் விபத்துக்குள்ளான விமானத்தை பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் மீட்டனர். நுவர்லியாவில் தற்போது நிலவி வரும் பனி மற்றும் மோசமான வானிலை காரணமாக கிரெகரி வாவியில் சேரும் சகதியும் தேங்கி உள்ளதால் மீட்பு பணியை மேற்கொள்வதில் வியாழக்கிழமை சற்று தாமதம் ஏற்பட்டிருந்தது. விமானம் விபத்துக்குள்ளானதற்கான உரிய காரணம் இதுவரை தெரிய வரவில்லை. இது பற்றி விசாரணை செய்வதற்கு தனிப்பட்ட குழு ஒன்று நியமனம் செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியா கிரெகரி வாவியில் நீர் விமானம் ஒன்று 7ஆம் திகதி பிற்பகல் 12:30 மணியளவில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அங்கிருந்து 2 விமானிகள் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். நுவரெலியாவிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் குழு ஒன்றை ஏற்றிச் செல்வதற்காக கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வந்தபோதே விமானம் விமானியின் கட்டுப்பாட்டை மீறி விபத்துக்குள்ளாகியுள்ளது.
விமானத்தில் இருந்த 2 விமானிகளையும் ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டிருந்தவர்கள் உடனடியாக மீட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெஹிவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரைன் டிரைவ் கடற்கரை வீதி பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் கலுபோவிலை பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய அந்த உணவகத்தின் உரிமையாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்றிரவு குறித்த உணவகத்தில் இருவர் மது அருந்து கொண்டிருந்த வேளையில் அவர்களில் ஒருவர் தனது கைத்துப்பாக்கியால் உணவக உரிமையாளர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த உணவக உரிமையாளர் கலுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக தெஹிவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று அதிகாலை 4 மணி அளவில் திருகோணமலையிலிருந்து வடகிழக்கு திசையில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை 5:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இன்று பகல் வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரையூடாக கடந்து செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படும். வடமாகாணத்திலும் புத்தளம், அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடமாகாணத்தின் சில இடங்களில் 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். குருநாகல், பொலன்னறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்தில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றுடன் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றும் ஏற்படக்கூடும். வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.